முதல்ல பிபி செக் பண்ணி அடிக்கடி பார்க்க நிறுத்துங்க. அதே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். ஸோ அதனாலே பிபி ஏறும். முதியோர் மருத்துவரை கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம்போல் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் சேலம், திருச்சி, மதுரை எங்கேருந்தெல்லாம் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கும். இந்த வாட்டி திரும்ப சித்ராபுரம் நாகர்கோயிலேருந்து கேட்டிருக்காங்க. 70 வயசாகும். வணக்கம் டாக்டர், நான் பிபி கடந்த 5 வருடங்களாக மாத்திரை எடுத்து வருகிறேன். நடுவில் மாத்திரை எடுக்கிறது இல்லை. பின்னர் பிபி அதிகமானதால் மறுபடியும் மாத்திரை எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு சந்தேகம், தவறாமல் தினமும் மாத்திரை எடுத்து வந்தாலும் பிபி அளவு அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகி கொண்டிருக்கிறது ஏன் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ராக்டிகல் கொஸ்டின்ஸ் தான். பிபி, சுகர் எல்லாமே ஒன்ஸ் மருந்து சாப்பிட்டிங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக மாத்திரை அளவு டாக்டர் குறைப்பார். ஸோ ஒரு 5 மில்லிகிராம் மாத்திரை எடுத்திங்கன்னா போக 2 மில்லிகிராம் குறைப்பார். ஸோ தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். திடீர்னு டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடாது. நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா மறுபடியும் ஏறும். நீங்கள் மாத்திரை சாப்பிட மறுபடியும் குறையும். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் அடிக்கடி பிபி செக் பண்ண நிறுத்திடுங்க. ஏன்னா அதுவே நீங்கள் அடிக்ஷனாக போடுவீங்க. அது சில பேர் நம்ம பிபி வீட்டில் வாங்கி வச்சுட்டு காலையில் ஈவினிங் ரீடிங் டாக்டர் ஃபோன் பண்ணி, சார் காலையில் 10 மில்லி அதிகமாக போச்சு சார். பிபி ரெக்கார்டி பண்ணி ரொம்ப தப்பு. நீங்கள் மாத்திரை விடாமல் சாப்பிடுங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் மாத்திரையை நிறுத்தணும், மாத்திரை அதிகப்படுத்தணும். ஸோ நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுக்கு நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட பிபி ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங். சுகர் எப்படி நம்ம டயட் பொறுத்த மாதிரி சுகர் ஏறுதோ, பிபி ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங். நீங்கள் நல்லா காலையில் ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா பிபி நார்மலாக இருக்கும். இதே ஒரு டென்ஷனாக ஈவினிங் நிறைய ஆக்டிவிட்டி ஈவினிங் பிபி அதிகமாக இருக்கும். ஃபீவர் இருந்தால் பிபி அதிகமாக இருக்கும். எங்கே வலிகள் எங்கே இருந்தால் பிபி அதிகமாக இருக்கும். நைட்டு போகிற தூங்கலையே பிபி அதிகமாக பல காரணங்கள் இருக்குது. இது தகுந்த மாதிரி பிபி மாத்திரையை ஏற்றுறது இறக்கிறது ரொம்ப கூடுதலானது. பிபி மாத்திரை எடுங்க, ரெக்கார்ட் பண்ணுவோம், டாக்டர் ஃபோன் பண்ணி கேளுங்க. முதல்ல பிபி செக் பண்ணி அடிக்கடி பார்க்க நிறுத்துங்க. அதே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். ஸோ அதனாலே பிபி ஏறும். ஸோ ஹைலி ஃப்ளக்சுவேட் முக்கியமான காரணம் நம்ம பிபி அடிக்கடி செக் பண்ணுறப்போ தான். அண்டது சிம்டம்ஸ் ஓகே, திடீர்னு மயக்கம் வந்தது, கிட்னிஸ் வந்தது, ஒரு மாதிரி தளரமாக இருந்தது, கையெல்லாம் உலரமாக இருக்குது, வாய் குளறி போய் அப்படியே உடனே பிபி இருக்கும். உடனே டாக்டர் பாருங்கள். சும்மா இருக்கும்போதெல்லாம் இப்போ பிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் ஒரு ரீடிங் இருக்கும். நீங்கள் 1 hour டேஸ் பார்க்க முடியாது, வேறு ரீடிங்காக இருக்கும். யூ டோட்டலி கன்ஃபியூஸ். ஸோ அடிக்கடி பிபி ரெக்கார்ட் பண்ணி நிறுத்திடுங்க. டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக டோஸ் சாப்பிட்டு வாங்க. எந்த காரணம் பிபி நிறுத்தாதீங்க. நிறுத்தின மறுபடியும் பழைய நிலைக்கே போகும். அதனால் தொடர்ந்து சாப்பிடுங்க, அடிக்கடி கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்களும் பிபி செக் பண்ணுறது குறைச்சிங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.